அடிப்படையில் நீங்க எல்லா விமர்சனங்களையும் பொதுவெளியில் வைக்கிறீங்களே தவிர நீதிமன்றங்கள் மூலமா நாங்க ஊழல் பண்றோம் எதையா ஒன்னு சொல்ல முடியுதான்னு கேட்கிறேன். நல்ல வேலையா இவர்கள் போய் சிஏஜி ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு நீதிமன்றத்தில் கேட்டதால அவர்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பாஜக அரசு சிஏஜியே கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தா இந்த நீதிமன்றம் நிச்சயமாக அதையும் செய்து கொடுத்திருக்கோம். அதில் ஒன்றும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இல்ல 7,50,000 கோடி அத்தனை சைபர் இருந்தது. அந்த மாதிரி குற்றச்சாட்டை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். நீதிமன்றத்துக்கு போனோம், கேன்சல் பண்ணிட்டாங்க. குற்றச்சாட்டு ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை எழுதியவர்கள் அந்த சிஏஜியில் இருக்கிறவங்க எல்லாரும் பந்தாட்டப்பட்டவங்க. அந்த அதிகாரிகள் யாருமே இப்ப இல்ல. உதாரணம் யார் எதையுமே இன்னொரு கேள்வி இருக்கு சார். நீங்க தான் பேச போறீங்க. உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். திரு ஈஸ்வரன் அவர்கிட்ட சொல்றேன். 7,50,000 அப்படிங்கிற விஷயத்தை உங்க முதலமைச்சர் சொல்றார். இங்க இருந்து தமிழ்நாட்டினுடைய நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறார். அதெல்லாம் இருக்கு. அது ஏன் அவ்வளவு பெருசா பேசப்படல? அவங்க நீங்க சொல்றீங்க அவங்க இஷ்யூஸ்ல இருந்து எங்களை டைவர்ட் பண்றாங்க. ஏன் நீங்க டைவர்ட் ஆவறீங்க? உங்களுடைய பிரச்சனை எதுன்றது நீங்க முன்வைக்க முடியலையா? அப்ப நரேட்டிவ் செட்டிங்ல அல்லது வியூகத்துல அவங்க முன்னாடி இருக்காங்க, நீங்க அதுல போதுமான அளவுக்கு இல்ல. ப்ரொபகண்டா மிஷனரியில அவங்க முன்னாடி இருக்காங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஆனாலும் இது ஒரு முக்கியமான ஒரு 7,50,000 கோடியை விட மிக முக்கியமான விஷயம் கேஸ் சிலிண்டர் விலையும் டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பும் கல்வி முறையும் புதுசா வரக்கூடிய கல்வி முறைகள் எளிய மக்களை சாதாரண மக்களை கிராமத்திலிருந்து வர பிள்ளைகளை படிக்க விட மறுப்பது இதையெல்லாம் தான் பேசணும். இதைத்தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் புவர் பீப்புள், இதெல்லாம் தான் நம்ம பேசணும். இந்த ஃபோக்கஸ்ல நாங்க எங்கேயும் மாறல. இன்னும் சொல்ல போனா நாங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கிறோம். 3 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு தான் இப்ப நாங்க தேர்தலை சந்திச்சிருக்கோம். இந்த 3 வருஷத்துல நாங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் சாதனைகளை சொல்லி தான் நாங்க கேட்கறோம். எங்களுக்கு அது தமிழ்நாட்டில் இது தமிழ்நாட்டில் நான் கேட்கறது அகில இந்திய அளவில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த பரப்புரை இந்தியா கூட்டணி முன்வைக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய வலையில நாங்க சிக்க விரும்பல. நாங்க எங்களோட ப்ரோஆக்டிவா போகணும்னு நினைக்கிறோம். ராகுல் காந்தியோட பேச்சு கேட்டா ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்குது. நீங்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க, எங்களை மீண்டும் வாய்ப்பு கொடுங்க, நாங்க இதெல்லாம் செய்யறோம் ப்ரோஆக்டிவா சொல்றோம். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, கார்ப்பரேட் கம்பெனி இப்பதான் வந்ததா, இதுக்கு முன்னாடி இல்லையான்னு. உண்மையிலேயே சொல்றேன். இதற்கு முன்பு டாடாவா இருக்கட்டும், பிர்லாவா இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், இப்படி பண்ற கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் இருக்கும்பொழுது இப்படி ஒரு சிக்கல் வரல. என்ன சிக்கல்னா, கடந்த 3 ஆண்டுகளில் 47 புதிய நிறுவனங்களை அதானி வாங்கியிருக்காங்க. இந்த 47 நிறுவனங்களும் 3 மாதம் 4 மாதங்கள் 5 மாதங்களுக்கு முன்பாக இடி ரெய்டு செய்யப்படுகிறது, இன்கம் டாக்ஸ் ரெய்டு செய்யப்படுகிறது. அப்புறம் அவர்கள் அந்த பிசினஸ் முடக்கப்படுகிறது. இடி ரெய்டு உடனே அவர்களுடைய எல்லா வங்கி கணக்குகளும் முடக்கப்படுகிறது. அவர்களுக்கு வேற வழியே இல்லை, கேட்ட விலைக்கு கொடுத்துட்டு போகணும். இதெல்லாம் ஆதாரமாக வெளியே வருது. 40,000 கோடி கடன் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அடானி நிறுவனம் எப்படி வாங்குகிறது என்றால் வெறும் 4,000 கோடிக்கு வாங்குது. அதிலும் 10% தான் கட்டுறாங்க. அந்த பணத்தையும் வங்கி கடன்களாக ஒரு பைசா முதலீடு இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியால் பெருநிறுவனங்களை முழுங்க முடிகிறது. இந்த மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அரசு தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது என்னன்னா நாட்டின் நம்பிக்கையை சீர்குலைக்கிறது. நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. சின்ன ஆண்டர்பிரனர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய அதானி கூட ஒரு காலத்தில் சின்ன ஆண்டர்பிரனர் தான். இவர்கள்லாம் வெளியே மேல இவர்கள்லாம் பெரிய அளவில் தொழில் பண்ணி பெரிய தொழிலதிபர் வாய்ப்புகளை காங்கிரஸ் அரசு கொடுத்தது. டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய எகனாமிக் பாலிசி தான் கொடுத்தது. ஆனா இப்போ ஒரு எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணணும், எல்லாத்தையும் விழுங்கணும்னு நினைக்கிறது நியாயம். ஒட்டுமொத்தமா ஒரே நிறுவனம் அல்லது ஒரு சில நிறுவனம் மட்டுமே இங்க வளர முடியுங்கிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அதுதான் முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலும். அதுலயும் பல நிறுவனங்களுக்கு ரெய்டு போகுது, அதுக்கு பிறகு நிறுவனங்கள் கை மாறுதுங்கிற அளவுக்கு போகும்போது இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அம்சமா இருக்கு அப்படிங்கிறது. இல்ல அதானி குரூப் வெறும் 6 கம்பெனி தான் வாங்கியிருக்கு. இந்த 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 இவ்வளவு வருஷத்துல 47 கம்பெனிலாம் அவர் எங்க சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. 6 லட்சம் கோடி 74% அதோட சொத்துக்களை இழந்திருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரியான 2014 அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, பங்கு மதிப்பு என்ன, அதுதான் இன்னைக்கு என்ன மதிப்பு சொல்லுங்க. ஸ்டாக் வேல்யூஸ் மேல போகும், கீழே வரும். அது ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த 10 ஆண்டுகள் என்ன இருக்கு சொல்லுங்க. இதுல 10 ஆண்டுல அப்படியே மேலேயே இருக்கானே இருக்கு. ஆமா 6 கம்பெனி தான் அவர் வாங்கி இருக்காரு. நான் என்ன இந்தியாவினுடைய ஒரே ஒட்டுமொத்த வளர்ச்சி ஒரு நிறுவனத்துக்கு தான் வரும். அதே அதானி ஏன் இண்டி கூட்டணி எல்லா இண்டி கூட்டணியும் ஏன் அதே அதானியை வச்சு நீங்க வியாபாரம் பண்றீங்க? நீங்க உங்களுடைய கருத்து என்ன? அதானி மேல போக கூடாது. அப்ப நீங்க அப்படி சொல்லல. இல்ல சார், நிறுவனத்தை சொல்ல சார் அவங்க. சரி, எந்த ஒருவரும் எந்த தனிநபருக்குமான ஒட்டுமொத்தமான அதிகாரத்தை கொடுக்குறீங்க. உங்க கண்ணூரத்தில் எல்லாம் அந்த அதானி, அதே அதானி தமிழ்நாட்டுல 47,000 கோடி ஏன் இந்த தமிழ்நாடு அரசு அவரை கூப்பிட்டு பண்ண சொல்லுது? அதே அதானி வெஸ்ட் பெங்கால் மமதா பானர்ஜி தமிழ்நாட்டுல மொத்த ப்ராஜெக்ட் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரே வாரத்துல தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியே அதானி கூப்பிடுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இது புளிச்சு போன விஷயம். ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மென்ட்ல அதானிக்கு எவ்வளவு % எந்தெந்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க?
மத்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட்ஸ்ல எவ்வளவு கிடைக்குது அது சொல்லுங்க. அப்ப நம்ம ஈஸியா புரிஞ்சிட போகுது. நீங்க 60 வருஷமா அதானி 10 வருஷமா இல்லங்க, 60 வருஷமா இருக்க அதானி. நான் இல்ல, ராஜீவ் காந்தியால தான் நான் இங்க இருக்கவே இருக்கேன். ராஜீவ் காந்தி இல்லை என்றால் நான் இல்லைன்னு சொன்ன அதே அதானி. சோ அந்த அதானிக்கு அப்ப ராஜீவ் காந்தி பண்ணாரா மோடி பண்ணாரா? அதுதானே முக்கியம். கொரோனா என்பது வந்த விஷயத்துக்கு அப்புறமும் நாடு எப்படி போறதுன்றத மக்கள் இன்னைக்கு உணர்றாங்க. இப்ப கேஸ் இன்னைக்கு வந்து இப்ப சொன்னாரு, இன்னைக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கல. 60 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் ஒரு பேசிக்கா டாய்லெட் கட்டி கொடுக்கல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சார் இல்ல, எனக்கு நீங்க சொல்றீங்க இந்த 10 ஆண்டுகள்ல குடிநீர் வசதி கொடுத்திருக்கிறோம், டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்திருக்கிறோம். வர அதுதான் சார். அதாவது ஒரு சாதாரண ஏழைகளுக்காக கேள்வி எடுத்துட்டு சொல்லுங்களேன். நம்ம கொடுக்கிற தண்ணி ரைட், உங்க எமோஷன்ஸ் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரே விஷயம் கேக்குறேன்னா, இதெல்லாம் கொடுத்தது இந்த 9 வருஷத்துல. இந்த 60 ஆண்டுகள்ல எவ்வளவு இருந்துச்சு, 10 ஆண்டுகள்ல வந்து எவ்வளவு சேர்த்திருக்கிறோம் அப்படி சொல்லுங்க. எதுவுமே நடக்கலையா இந்தியால? இந்த 60 ஆண்டு எதுவுமே நடக்கலையா? எந்த ஊர்லயும் எந்த எலக்ட்ரிசிட்டி 15% தான் இந்த 60 கவர்மெண்ட் செய்ய வேண்டிய 15 வருஷம் தான் இந்த 60 ஆண்டு காலத்துல 15% தான் எலக்ட்ரிசிட்டி இருந்தது. இன்னைக்கு 97% போயிருக்கு. இன்னைக்கு ஒரு மாநிலத்திலயும் எத்தனை லட்சக்கணக்கில் டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டது. ஒரு மாநிலத்திலயும் தண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன மறந்துறோம்? 60 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? அதான் இந்த 60 ஆண்டு காலம் பண்ண பிரதமர் விஷயத்தை உங்களால ஏன் பண்ண முடியல? 60 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்தாரு. அதையும் நீங்க மறந்துடுறீங்க. வெறும் 5 ஆண்டுகள் பிரதமர் அவர் இருந்தார். அதுக்கு முன்னாடி சார் 6 ஆண்டுகள் சார். அந்த பாஜக 6 ஆண்டுகள் மொரார்ஜி தேசாய் உள்ளிட்டவர்கள் இருந்திருக்காங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த 5 காலம் தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல்ல போட்டு இன்னைக்கு நாடு ஃபுல்லா ரோடு போடுறதும் அந்த பாஜக அரசாங்கம். சோ ஒட்டுமொத்தத்துல காங்கிரஸ் ஒண்ணும் பண்ணல. அதான் என் பாயிண்ட்.